ஓகே, இன்னைக்கு 12க்கு எக்ஸைஸ் 1.5 1.4 மூணாவது கணக்கு பார்ப்போம். கவனிங்க, வாசிங்க. வேதியாளர் ஒருவரிடம் 50% அமிலத்தன்மை கொண்ட ஒரு கரைசலும். கவனிங்க, ஒரு பாட்டில் இருக்கு. ஒரு பாட்டில் எவ்வளவு லிட்டர்னு தெரியாது. ஆனா இதுல இருக்க கரைசல்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அமிலத்தன்மை இருக்கு? 50% அமிலத்தன்மை இருக்கு. அடுத்து 20% அமிலத்தன்மை கொண்ட 25% அமிலத்தன்மை கொண்ட மற்றொரு கரைசலும் உள்ளது. இன்னொரு பாட்டில் இருக்கு. அதுல என்ன ஒரு கரைசல் இருக்கு. எத்தனை லிட்டர்னு தெரியாது. ஆனா எவ்வளவு பெர்சன்டேஜ் கரைசல் இருக்கு, அமிலத்தன்மை இருக்கு? 25% இருக்கு. ஓகே, என்ன கேக்குறாங்க? அவர் 10 லிட்டர் கரைசலில் 40% அமிலத்தன்மை உள்ளவாறு எத்தனை லிட்டர்? 10 லிட்டர் உருவாக்கணும். அதுல எத்தனை சதவீதம் அமிலத்தன்மை இருக்கணும்? 40% அமிலத்தன்மை உள்ளவாறு ஒரு கரைசலை உருவாக்கணும். ஒரு கரைசலை உருவாக்கணும். அப்ப உருவாக்க இருவகை கரைசல்கள் இந்த இருவகை கரைசல்கள் ஒவ்வொன்றிலிருந்தும், இந்த ஒவ்வொரு கரைசலில் இருந்தும் எத்தனை லிட்டர் சேர்க்க வேண்டும்? 10 லிட்டர் இதுல இருக்கணும். அமிலத்தன்மை 40% இருக்கணும். இதுல வந்து லிட்டர், இதுல எவ்வளவு லிட்டர் இருக்குன்னு நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இதுல எத்தனை லிட்டர் இருக்குன்னு தெரியாது, இது ஒய்ன்னு வச்சுக்குவோம். ஆனா இது ரெண்டையும் சேர்த்தா, இது ரெண்டுல இருந்து எடுத்து 10 லிட்டர் இதை உருவாக்கணும். அதோட அமிலத்தன்மை என்ன இருக்கணும்? 40% இருக்கணும். இது புரிஞ்சுதா? கொஸ்டின் புரிஞ்சுதா? என்ன விதியை பயன்படுத்தணும்? கிராமர் விதியை பயன்படுத்தணும். சரி, ஓகே. 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசலில் x லிட்டரும். சரி, என்ன எழுதிருக்கேன்? 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசல்ல எத்தனை லிட்டர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதை என்னன்னு வச்சிருக்கேன்? x லிட்டர்னு வச்சிருக்கேன். அடுத்து 25% சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க பாப்போம். 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசலில் y லிட்டரும். என்ன லிட்டர்? y லிட்டரும் இருக்கு. சரி, இந்த x லிட்டர்ல இருந்து எவ்வளவு லிட்டர் எடுக்க போறாங்க எவ்வளவுன்னு தெரியாது. இந்த y லிட்டர்ல இருந்து எவ்வளவு லிட்டர் எடுக்க போறாங்க எவ்வளவுன்னு தெரியாது. அது ரெண்டையும் சேர்த்து ஆனா எவ்வளவு லிட்டர் வருது? 10 லிட்டர். 75. என்ன சொல்றீங்க? 10 லிட்டர் வரணும். அதோட அமிலத்தன்மை என்ன சதவீதம்? 40% இருக்கும். x எவ்வளவு லிட்டர் எடுப்பாங்கன்னு தெரியாது. இதுல இருந்து எடுக்க போற லிட்டர் தெரியாதுல, x லிட்டர். இந்த y லிட்டர் ரெண்டுல இருந்து தானே எடுக்கிறாங்க. x லிட்டர்ல இருந்து y 50% அமிலத்தன்மை கொண்டதுல இருந்தும் லிட்டர் கணக்குல எடுக்க போறாங்க. 25% அமிலத்தன்மை கொண்டதுல இருந்தும் லிட்டர் கணக்குல எடுக்க போறாங்க. அப்ப x y சேர்த்து தான் எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். அப்ப இத முதல் சமன்பாடு வெச்சுக்கோங்க. புரியுதா? இது எத்தனாவது சமன்பாடு? முதல் சமன்பாடு. இந்த क्वेश्चन அடிச்சிட்டு क्वेश्चन நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. புரியுதுக்கா? இந்த क्वेश्चन புரிஞ்சுல? ஓகே. Sia. Okay, சரி, இப்போ இந்த x லிட்டர் வந்து எவ்வளவு சதவீதம் அமிலத்தன்மை கொண்டது? 50% இன்டு 50% இன்டு x. ஓகேவா? x லிட்டர் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? பிளஸ் இந்த y லிட்டர் எவ்வளவு சதவீதம் அமிலத்தன்மை கொண்டது? 25% இன்டு y. ஓகே, இஸ் ஈக்குவல் டு என்னது? 10 லிட்டர். 10 லிட்டர்னு தெரிஞ்சிருச்சு. இது எவ்வளவு அமிலத்தன்மை? 40% அமிலத்தன்மை. சரி, 40% அமிலத்தன்மை எதை சேர்த்தது? இந்த x-ஐயும் y-ஐயும் சேர்த்தது. திருப்பிட்டு x plus y ன்னு ஆயிடுது. 10 எழுதுறதுக்கு பதிலா இந்த 10 எழுதுறதுக்கு பதிலா இந்த சைடு இருக்கு x plus y ன்னு என்ன பண்ணிக்கிட்டேன்? இங்க எழுதிக்கிட்டேன். இது வரையும் புரிஞ்சுதா? சரி, புரிஞ்சாப்பா? சரி, ஓகே. இப்போ 50 எப்படி எழுதணும்? 50/100 இன்டு x பிளஸ் 25/100 இன்டு y இஸ் ஈக்குவல் டு
40/100 into x plus y. ஓகே இப்படி சரி இப்படி இருந்தே எனக்கு இங்க அடியில வந்து 100 வரக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அடுத்து 100 பெருக்குனா அடிச்சு கொடுத்துடலாமா? அப்போ நான் மல்டிப்ளை பண்றேன், பெருக்கிறேன். பெருக்கல் பை எவ்வளவு? 100 பெருக்க தமிழ்ல அப்படிதான் எழுதணும். 100 பெருக்க. சரி பெருக்கினா என்ன வரும்? இங்க ஒரு 100 வரும். இந்த 100 அடிஞ்சிரும். அப்ப 50 × x 50x. திரும்பி என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ். அடுத்து இங்கே நான் 100 போட்டிருப்பேன். இந்த 100 கேன்சல் ஆயிரும். அப்ப 25 × y 25y. அடுத்து இங்கே × 100. அப்ப இந்த 100 இங்க நான் 100 எழுதுனேன்னா அதுவும் அடிஞ்சிரும். அப்ப என்ன வரும்? 40x plus y னு வரும். சரியா? ஓகே இப்போ பாஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட். இதுவரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இது எரேஸ் பண்ணிட்டா? ஓகே சரி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க 50x plus 25y is equal to 40. x plus y முதல் சமன்பாடு என்னது? x plus y is equal to 10. x plus y க்கு பதிலா என்ன போடுறேன்? 10 போடுறேன். ஓகே இப்போ இதெல்லாம் பெருக்குங்க. 50x plus 25y is equal to 40 × 10 400. ஓகே இப்போ இது எல்லாத்தையும் நான் 25 ஆல வகுக்கிறேன். வகுத்தல் பை 25. எல்லாத்தையும் எதால வகுக்க போறேன்? 25 ஆல வகுக்கிறேன். அப்ப வகுத்தா இங்க என்ன வரும்? 2x. இங்க என்ன வரும்? 1x. இந்த ஒண்ண போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டி ஒண்ணுதான். இங்க என்ன வரும்? 400 சைடுல 25 ஆல வகுத்து பாருங்க. 100ல எத்தனை 25 இருக்கு? 4 இருக்கு. 100ல 4 25 இருக்கு. அப்ப இதுல 4 8 16 இருக்கு. ரைட்? 16. அப்ப இத வந்து இரண்டாவது சமன்பாடு எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ணிட்டு இரண்டாவது சமன்பாடு எடுத்துட்டு இப்ப டெல் கண்டுபிடிக்கணும். அடுத்து del 1 அடுத்து del 2. ஓகே இப்போ del சொல்லுங்க. முதல் சமன்பாடுல முதல் இருக்குது x க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 1. இரண்டாவது சமன்பாடுல x க்கு முன்னாடி என்ன இருக்கு? 2. அடுத்து y. முதல் சமன்பாடுல y க்கு முன்னாடி 1. இரண்டாவது சமன்பாடுல y க்கு முன்னாடி 1. ஓகே புரிஞ்சுதா? சரி இப்போ இத என்ன பண்ணனும்? 1 × 1 cross multiply பண்ணனுமா? 1 × 1 1. நடுவுல மைனஸ் குறி தான் வரும். 2 × 2 1 சாரி 2 × 1 2. ஓகே அடுத்து +1 -2. ஒரு நம்பர் பிளஸ் ஓடி இன்னொரு நம்பர் மைனஸ் ஓடி இருக்கு. அப்ப என்ன வரும்? ஆன்சர் கழிக்கணும். கழிச்சா 1. எது பெரிய நம்பர்? 2. அதோட குறி மைனஸ். அப்ப -1 தான் ஆன்சர். அப்ப டெல்லியோட மதிப்பு என்னது? -1. ஓகே -1 பாஸ் பண்ணுங்க. ஓகே இப்போ del கண்டுபிடிச்சிட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? del 1 கண்டுபிடிக்கணும். del 1னா மொதல் காலம்ல இந்த மொதல் இதுல என்ன பண்ணணும்? சமன்பாட்டுக்கு அடுத்த பக்கம் இருக்கிறது போடணும். சமன்பாட்டுக்கு அடுத்த பக்கம் என்ன இருக்கு? 10 இருக்கு. இன்னொரு சமன்பாட்டுல அடுத்த பக்கம் வலது பக்கம் 16 இருக்கு. அடுத்து ரைட் சைடு இருக்கிறது அப்படியே போடணும். 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, அது அப்படியே இருக்கு. ஓகே போர்டு ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஓகே போர்டு ரெண்டா பிரிச்சுக்கிறேன். சரி இப்போ சொல்லுங்க. del 1 is equal to 10 × 1 10. நடுவுல மைனஸ் குறி 16 × 1 16. ஓகே அடுத்து 10ல 16 போச்சுன்னா ஒரு நம்பர் பிளஸ் இன்னொரு நம்பர் மைனஸ். அப்ப வித்தியாசமா கழிக்கணும். கழிச்சா 6 எது பெரிய நம்பர்? இதுதான். அதோட குறி மைனஸ். அப்ப மைனஸ் போடணும். அப்ப del 1 இன் மதிப்பு -6. அடுத்து வந்து del 2 கண்டுபிடிக்கணும். del 2 கண்டுபிடிக்க போறோம். del 2னா முதல் சைடு அப்படியே இருக்கும். இங்க என்ன இருக்கும்? 1 இருக்கும், 2 இருக்கும். இந்த இரண்டாவதுல என்ன பண்ணனும்? 10 16 போடணும். சரி இப்போ 1 × 16 16. 2 × 10 -20. ஒரு நம்பர் பிளஸோட இன்னொரு நம்பர் மைனஸோட இருந்தா என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 4. எது பெரிய நம்பர்? 20. அதோட குறி மைனஸ். அப்போ மைனஸ் போடணும். அப்ப del 2 is equal to -4. போர்டு ரெண்டா பிரிச்சிருக்கேன். ஓகே சோ இப்போ x வேல்யூ கண்டுபிடிப்போம். x னா என்னது? x is equal to del 1 by del. ஓகே del 1 இன் மதிப்பு என்ன வந்துச்சு? -6. del 1 இன் மதிப்பு -6 வந்துச்சா -1 வந்துச்சா? del 1 மதிப்பு தான் -1. இங்க
ஓகே del 1 இன் மதிப்பு -6 பை del 1 மதிப்பு -1 மைனஸ் என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்ப x இன் மதிப்பு 6 அப்போ அந்த 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசல் வந்து எத்தனை லிட்டர் இருக்கு 6 லிட்டர் இருக்கு 6 லிட்டர் அதுல இருந்து எடுக்கறாங்க ஓகே அடுத்து y சொல்லுங்க del 2 by del 2 இன் மதிப்பு -4 by del இன் மதிப்பு -1 மைனஸ் அடிச்சு அப்ப என்னது 4 y இன் மதிப்பு 4 அப்போ அந்த 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசல்ல எத்தனை லிட்டர் எடுக்கறாங்க 4 லிட்டர் இங்க இருந்து 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசல்ல இருந்து 6 லிட்டரும் 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசல்ல இருந்து 4 லிட்டர் எடுத்து 10 லிட்டரா உருவாக்கி இருக்காங்க நமக்கு क्वेश्चन என்னது இதுதான் எதுல இருந்து எவ்வளவு லிட்டர் எடுக்கறாங்க அப்போ இது எழுதிங்க 10 லிட்டர் கரைசலில் 50% அமிலத்தன்மை 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசல் 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசல் 6 லிட்டரும் அடுத்து சொல்லுங்க என்ன வரும் 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசல் 4 லிட்டரும் ஆகும் கொண்ட கரைசல் 4 லிட்டர் ஆகும் கரெக்டாக தெரியல கடைசியில் ஆனால் எழுதிடலாம் ஆகும் அவ்வளோதான்